السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஆடம்பரங்களை விரும்பாதீர்கள். இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கையை மட்டுமே விரும்பி வாழ்கிற மக்களை அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமான செல்வந்தர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு தோன்றுகிற விஷயம், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், நல்ல பெரிய வீட்டில் நல்ல காரோட சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறார்களே, நினைத்ததை செய்து கொண்டு நினைத்ததை அனுபவித்து கொண்டு இப்படி சந்தோஷமாக வாழ்கிறார்களே, நமக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கையை இறைவன் கொடுக்கலையே அப்படின்ற நிராசை அடைகிற மக்களை நிறைய பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதிகமான மக்களுக்கு பொருள் செல்வங்களை கொடுத்து நாம் சோதிக்கிறோம் என்று கூறுகிறான். அந்த பொருள் செல்வங்களை அதிகமான நன்மைக்கு பயன்படுத்தாமல் ஆடம்பரத்திற்காக வேண்டி வீண் இஸ்ராஃபுகளுக்காக வீண் செலவுகளை செய்து கொண்டு ஆடம்பர பிரியர்களாக இன்றைக்கு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய மறுமை வாழ்வு மிகவும் நஷ்டமடைந்ததாக இருக்கும். ஆகையினால் தான் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், நாம் அவர்களின் கைகளில் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று சொன்னால், சுகபோகங்களில் திகைத்திருப்பார்கள். சுகபோகங்களில் திகைத்திருந்து சுகபோகமாக ஆடம்பரமாக மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களே, அவர்கள் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களிடத்தில் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழி இல்லையே அப்படின்னு சொல்லி பொறாமையோடு ஏக்கத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறான். அவர்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அதை நம்ம வழங்கி இருக்கிறோம். அதனால் நமக்கு இல்லையே, இப்படியெல்லாம் வாழ முடியலையே, நம்ம சைக்கிள் தானே வச்சுருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கில் போயிட்டுருக்கிறானே, கார் உயர்ந்த கார் வச்சுருக்கிறானே, நம்ம விலை குறைவான கார் தானே வச்சுருக்கிறோம், எதையும் நினைக்கிறேன். ஆடம்பரம் என்பது அழிவைத்தான் தரும். ஆடம்பரம் என்பது ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது நன்மையாக அவன் பயன்படுத்தி கொண்டாலே தவிர. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆடம்பர பிரியர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் பொறாமையான பார்வையோடு அப்படியே ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், சகர் என்று சொல்லப்படுகிற நரகம் இருக்கிறதே, அது மிகவும் கொடூரமானது. அதில் வந்தும் சேரும் மக்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த சகர் என்று சொல்லப்படுகிற அந்த நரகத்திலே கொடுமையான தண்டனைகளுக்கும் கொடுமையான கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தப்படுகிற அந்த மக்களிடத்திலே கேட்கிற பொழுது, நீங்கள் எப்படிங்க இத்தகைய கொடூரமான நரகத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், வீணாக பொழுதை கழித்த காரணத்தினால் இறைவன் எங்களுக்கு இப்பேற்பட்ட சோதனையை கொடுத்திருக்கிறான். இறைவன் கொடுத்த வாழ்நாளை நாங்கள் நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தாமல் ஆடம்பரமாக அசிங்கமான தேவையில்லாத கலாச்சாரத்தை பின்பற்றி அல்லாஹ்வினுடைய வெறுப்பை பெற்றதினால் நாங்கள் சகர் எனும் நரகத்திலே மூழ்கடிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அழுதவாறு புலம்புவார்களாம். எங்கும் எப்போதும் மறுமையை மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு கோடான கோடி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நிலையிலே நாம் உயர்த்தப்பட்டோம் என்றால் கூட படைத்த இறைவனை மறந்து ஆடம்பரமான அசிங்கமான கேவலமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு மனிதனும் தேடிக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இறைவன் இங்கே உணர்த்தி காட்டுகிறான். அருமையான பெருமக்களை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். என்று சொன்னால் இறைவன் இன்னொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான், எவர் தன்னுடைய இறைவனுக்கு முன்னிலையில்
இருப்பது போன்று அஞ்சி தமது வாழ்க்கையை கடந்து வருகிறார்களோ, தம்முடைய ஆசைகளை எல்லாம் தனது மனத்தை தடுத்தி கொண்டு அவனுடைய இருப்பிடம் சுவனமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். இறைவனுடைய பார்வையில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கோடான கோடி செல்வங்கள் நம்மிடத்திலே குவிந்து கடந்தாலும் ஆடம்பரமான கேவலமான தவறான வாழ்க்கையை வாழ்வதை விட்டும் பரிசுத்தமான நிலையிலே எந்த ஒரு மனிதன் இறை அச்சத்தினுடைய பழக்க வழக்கத்திலே தமது வாழ்க்கையை அமைத்து கொள்கிறானோ அவனுக்கு நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த ஒரு மனிதன் கோடான கோடி செல்வங்களை வைத்து அதை நன்மைக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா செய்வதன் மூலமாக ஜக்காத்துகளை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அந்த செல்வங்களை அவன் செலவழித்தான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அவனுடைய இருப்பிடம் நிரந்தரமான சொர்க்கமாகவிடும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமா? எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நாம் சென்றாலும் படைத்த இறைவனின் பேராதரவோடு இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் வாழ வேண்டும். அத்தகைய நற்பாக்கிய சாலிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.